வணக்கம் மக்களே, வெல்கம் டு ட்ரஸ்ட் அப்டேட்ஸ். கூட்டுறவுத்துறையிலிருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்குது. இதை பற்றின ஒரு சின்ன தகவல் நம்ம ஏற்கனவே ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அது சம்மந்தமான முழு தகவலை நம்ம அடுத்த வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம அதில் சொல்லியிருந்தோம். ஸோ அதை பற்றின முழு தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓவராலாக தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட 2000 வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும், யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம ட்ரஸ்ட் அப்டேட்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வேலை தேடிட்டு இருக்கிற, அரசு வேலை தேடிட்டு இருக்கிற உங்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம திருப்பூர் மாவட்டத்தோட வீடியோவை பற்றி டீட்டெயில் பற்றி நம்ம பார்க்கலாம். கூகுளில் டிஆர்பி திருப்பூர் அப்படின்னு சொல்லி போட்டிங்கனாலே இதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில் லிங்க் வரும். உங்களோட மாவட்டத்துக்கு வந்திருக்கான்னு பார்க்குறக்கு, எல்லா மாவட்டத்துக்குமே மோஸ்ட்லி வந்திருக்குது. உங்களோட மாவட்டத்துக்கு வந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு டிஆர்பின்னு போட்டு உங்களோட மாவட்டத்து பேரை டைப் பண்ணிங்கனாலே அதில் உங்களோட மாவட்டம் கண்டிப்பாக வரும். இந்த ஹோம் பேஜுக்குள்ளே போயிட்டிங்கன்னா இதில் அப்ளைன்னு சொல்லி இருக்கும். அந்த அப்ளை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஈஸியான டீட்டெயில்ஸாக தான் இருக்கும். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் இதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் மட்டும் பார்க்கலாம். இதில் என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும், என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிற முழு தகவலை நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். இப்போ இதுக்குண்டான ஃபுல் நோட்டிஃபிகேஷன்ஸ் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதில் ஹோம் பேஜ் இருக்கும், ரைட் சைடில் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்குண்டான ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 6ஆம் தேதியிலேருந்து அப்ளை பண்ணுறக்கு எண்டிங் டேட் ஆகஸ்ட் 29 சாயங்காலம் 5:15 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியாது, எல்லாமே ஆன்லைன் தான். இதுக்குண்டான எக்ஸாம் வச்சு தான் எடுக்கிறாங்க. எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது அக்டோபர் 11 காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். எக்ஸாமுக்குண்டான ஹால் டிக்கெட்டு அதுக்கு 1 வீக் முன்னாடி உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் ஹெல்ப் டெஸ்க் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஃபோன் நம்பர், லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சொன்ன டீட்டெயில் தான் அதில் ஷோ ஆகும். அதிலே ப்ரீஃபாக செக் பண்ணுறதுக்கு டவுன்லோடு ஆப்ஷன் இருக்கும். ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா எந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற முகவரி சேம் இதே வெப்சைட் தான். அதில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. திருப்பூர் மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கத்துலேருந்து ஆள் எடுக்கிறோன்னு சொல்லி டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அதிலே பார்த்தீங்கன்னா இணையதளம் மூலமாக தான் டைரெக்டாக எடுக்கிறோன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. வேக்கன்சியோட பேர் பார்த்திங்கன்னா உதவியாளர், இளநிலை உதவியாளர் பணியிடங்களை நேரடியாக நிரப்புறோன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க திருப்பூர் மாவட்டத்துக்கு. இது மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் உள்ள உதவியாளர் காலிப்பணியிடங்களின் விவரம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியிலேருந்து உதவியாளர் போஸ்டிங்கு 14 வேக்கன்சிஸ் இருக்குது. ஈரோடு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி இதுக்கு உதவியாளர் வேலைக்கு 8 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸ்டார்டிங் சேலரி 23,600லேருந்து சேலரி கொடுக்குறாங்க. இந்த காலி பணியிடங்கள் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாகவும் எத்தனை வேக்கன்சிஸுங்கிறது கொடுத்துருக்குறாங்க. பிசிக்கு 8, பொது பிரிவு ஜென்ரலுக்கு 8, பிசிக்கு 4, இந்த மாதிரி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து மாவட்ட மத்திய கூட்டுறவு தவிர மற்ற கூட்டுறவு தொடக்க கூட்டுறவு சங்கங்களில் உதவியாளர், இளநிலை உதவியாளருக்கு காலி பணியிடவங்கன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது அந்த கோயம்புத்தூரை தவிர மற்ற ஊரில் இருக்கிற கூட்டுறவு சொசைட்டியில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது, எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு சொல்லி, எவ்வளோ சேலரிங்கிறத இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. எழுத்தர், மேற்பார்வையாளர், உதவியாளர், இந்த மாதிரி போஸ்டிங்ஸ் விவரம் இருக்குது. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம், அப்புறம் ஊரக வளர்ச்சி வங்கி, வேளாண்மை உற்பத்தியாளர், நகர கூட்டுறவு வங்கி, நகர கூட்டுறவு கடன் சங்கம், இந்த மாதிரி நிறையா சங்கங்கள் இருக்குது. இந்தந்த சங்கங்களுக்கு கீழே உள்ள இடத்துல எத்தனை வேக்கன்சி மொத்தம் பார்த்திங்கன்னா 90 வேக்கன்சிஸ் இருக்குது. அந்த 90 வேக்கன்சியும் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சிங்கிறத அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீஃபாக அதில் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க, உங்களோட கம்யூனிட்டி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆன்லைனில் நீங்கள் 29ஆம் தேதி ஆகஸ்ட் 29 சாயங்காலம் 5:15 வரைக்கும் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டேட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அக்டோபர் 11 காலையில் 10 மணிலேருந்து மதியானம் 1 மணி வரைக்கும் எக்ஸாம் நடக்கும். எக்ஸாமுக்கு 1 வீக், அந்த அக்டோபர் 11க்கு 1 வீக் முன்னாடி தான் உங்களுக்கு ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகும். இதுக்குண்டான குவாலிஃபிகேஷன் முக்கியமான தகவல் 1/7/2025 அன்று உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 1/7/2007 அன்றோ அதற்கு முன்னோரோ பிறந்தவராக இருக்க வேண்டும். அதுக்கு முன்னாடி பிறந்திருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விண்ணப்பர்கள் கீழ்கண்ட வயதியை பூர்த்தி செய்தவராக இருக்கக்கூடாது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் மற்ற டீட்டெயிலாம் இதில் பாக்ஸில் கொடுத்துருக்குறாங்க. எஸ்சி எஸ்டிக்கு ஏஜ் லிமிட் இல்லை. ஓசிக்கு 32 வயசு, ஆதரவற்ற விதவைகளுக்கு வயது வரம்பு இல்லை.
ஓசி இந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கு இந்த எத்தனை ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து கல்வி தகுதி முக்கியமானது. அதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 10th +2 அப்புறம் டிகிரி அப்படிங்கிற வழியில் படிச்சிருக்கணும். மற்றும் கூட்டுறவு பயிற்சி வந்து கம்பல்சரி படிச்சிருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். கூட்டுறவு சங்கங்களில் பல்கலைக்கழக பட்டப்படிப்பு பதிலாக 15 இது வந்து இராணுவ வீரர்களுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி SSLC +2 இல்லைனா டிப்ளமோ படித்தவங்க அவ்வளோ அப்ளை பண்ணிக்கலாம். கூட்டுறவு பயிற்சிங்கிறது பார்த்திங்கன்னா கூட்டுறவு ஒன்றியத்தால் நடத்தப்படும் கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களில் வழங்கப்படும் கூட்டுறவு பயிற்சி. டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் முடித்தவங்களும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹையர் டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் சென்னை மற்றும் மதுரையில் வந்து கூட்டுறவு மேலாண்மை நிலையம் இருக்குது. அங்கே படித்தவங்களும் இதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தவிர வந்து கூட்டுறவு பயிற்சியிலேருந்து விலக்கு அளிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் டிகிரி படிக்கும்போதே கூட்டுறவுத்துறை சம்மந்தமாக உங்களோட டிகிரியில் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருந்தீங்கன்னா அவங்களும் இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதில் எந்தெந்த கூட்டுறவு பட்டன்கிற கொடுத்துருக்காங்க. பிகாம் ஆனர்ஸு, எம்காம் கூட்டுறவு, எம்ஏ கூட்டுறவு, அப்புறம் ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கூட்டுறவில் முதுநிலை படிப்பு, பிஏ கூட்டுறவு, பிகாம் கூட்டுறவு, இந்த கோஆப்ரேட்டிவ் டீட்டெயில் இந்த கோஆப்ரேட்டிவ் சம்மந்தமாக நீங்கள் ஆல்ரெடி டிகிரி ஏதாவது முடிச்சிருந்தா கூட அவங்களும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டிகிரியில் வந்து என்ன டீட்டெயில் படிச்சிருக்கணும்னு பாருங்கள். கணக்கு பதிவியல், புக் கீப்பிங், பேங்கிங்கு, கூட்டுறவு கோஆப்ரேஷன், தணிக்கை, ஆடிட்டிங்கு ஆகிய பாடங்களில் படித்து தேர்ச்சி பெற்றிருக்கணும். இல்லைனா கூட்டுறவு பயிற்சியை நீங்கள் முடிச்சிருக்கணும்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் டீட்டெயில் ப்ரீஃபாக படித்து பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த போன வருஷம் போஸ்ட் மூலமாக நீங்கள் கூட்டுறவு பயிற்சி படிச்சுட்டு இருந்தாலோ இல்லை இந்த வருஷம் கூட்டுறவு ஒன்றியத்தால் நடத்தப்படும் கூட்டுறவு மேலாண்மை நடத்தும் முழு நேர கூட்டுறவு பயிற்சி இப்போ நீங்கள் டேரெக்டாக அந்த கோர்ஸுக்கு படிச்சுட்டு இருந்தாலோ நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிறவங்களும் போஸ்ட் மூலமாக படிச்சுட்டு இருக்கவங்களும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் மட்டும் நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற இன்ஸ்டியூஷன்லேருந்து கண்டிப்பாக உங்களோட பேரை போட்டு நீங்கள் அதுக்கு வாங்கணும். அதே மாதிரி விண்ணப்பதாரர்கள் பள்ளி இறுதி வகுப்பு அல்லது மேல்நிலை வகுப்பு பட்டப்படிப்பின் போது தமிழை ஒரு பாடமாக அடித்து படிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். பொது பிரிவை சேர்ந்தவங்க கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா பொது பிரிவை சேர்ந்தவங்க வந்து பிற மாநிலத்தில் இருந்தீங்கன்னா அதுக்கு ஓசி கம்யூனிட்டியில் தான் உங்களை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குண்டான டீட்டெயில் வந்து இதில் பாக்ஸில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்குண்டான எக்ஸாம் ஃபீஸ் பார்த்திங்கன்னா SC ST சேர்ந்தவங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அனைத்து பிரிவை சேர்ந்த ஆதரவற்ற விதைகள் அவங்களுக்கு வந்து விண்ணப்ப கட்டணம் வந்து 250 ரூபா நீங்கள் ஆன்லைனில் அவங்களுக்கு நீங்கள் பே பண்ணணும். அதே மாதிரி மற்ற OC BC MBC இதை சேர்ந்தவங்களுக்கு வந்து 500 ரூபா வந்து நீங்கள் ஆன்லைனில் கவர்மெண்ட்டுக்கு ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் கட்டணும். ஆன்லைன் மூலமாக உங்கள் அந்தந்த மாவட்டத்தோட வெப்சைட்லேயே ஆகஸ்ட் 29 சாயங்காலத்துக்குள்ளே நீங்கள் கட்டிக்கலாம். அதே மாதிரி ஒன்ஸ் பேமெண்ட் கட்டிட்டிங்கன்னா ரீஃபண்ட் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்ப படிவும் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். இணையத்தில் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிற பற்றி கொடுத்துருக்குறாங்க. உங்களோட ஃபோட்டோ 50 KBக்கு உள்ளே இருக்கணும். அதே மாதிரி உங்களோட கையெழுத்து 50 KBக்கு உள்ளே இருக்கணும் JPG ஃபார்மேட்டில். ஜாதி சான்றிதழ் 200 KB PDF ஃபைலு, கூட்டுறவு பட்ட பயிற்சி 200 KB, ஏற்கனவே இப்போ கரண்ட்டில் படிச்சுட்டு இருக்கவங்க போனஃபைட் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் பிகாம் BA கூட்டுறவு படிச்சிருக்கவங்க அதுக்குண்டான உங்களோட கன்சல்டேட் மார்க் ஷீட்டு, அப்புறம் மாற்றுத்திறனாளி இருந்தீங்கன்னா அதுக்குண்டான சர்டிஃபிகேட்டு, ஆதரவற்ற விதைனா முன்னுரிமை கோர்றீங்கன்னா அதுக்குண்டான சர்டிஃபிகேட்டு, டிகிரி படித்தவங்க அதுக்குண்டான சர்டிஃபிகேட்டு, தமிழ் வழியில் PSTM சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி என்னென்ன முன்னுரிமை சர்டிஃபிகேட் இருக்குதோ அது எல்லாமே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ஸ்டார் எதெல்லாம் போட்டிருக்காங்களோ அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்னென்ன இதுக்கெலாம் ஸ்டார் போட்டிருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் கம்பல்சரி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட எக்ஸாம் டிஸ்ட்ரிக் கேட்கும். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை மோஸ்ட்லி எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை குறித்தான எழுத்து தேர்வு நடைபெறும் மாவட்டம், எந்த இடத்துல தேர்வு நடைபெறும் அப்படிங்கிறத வந்து அவங்க ஹால் டிக்கெட்டில் தான் அவங்க இன்டிமேட் பண்ணுவோங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி கொஸ்டின் பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷு 2 லாங்குவேஜில் இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். ஒரு 4 ஆன்சர் இருக்கும். அதை நீங்கள் ஒரு ஆன்சர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தம் வந்து 170 மதிப்புக்கான தேர்வாக இருக்கும். 1.5 மணி நேரம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. 1.5 மணி நேரத்தில் 170 கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும்.
தமிழ் இங்கிலீஷில் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஸோ சிலபஸ் வந்து இதிலேயே வெளியிடப்படும்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் நெகட்டிவ் மார்க் இருக்கிற மாதிரி அவங்க சொல்லலை. ஸோ 170 கொஸ்டின்னா 107 கொஸ்டினுமே நீங்கள் அட்டன் பண்ணுறது பெட்ரு. நெகட்டிவ் மார்க் இல்லாதனால உங்களுக்கு லக் இருந்தால் இது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸாமில் பாஸ் ஆனீங்கன்னா டேரக்ட் இன்டர்வியூக்கு வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ காலி பண்ணிடத்துலேருந்து டபுள் மடங்கு வந்து ஆளை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. இன்டர்வியூவில் யார் யார் செலக்ட் ஆகிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் போஸ்டிங் அலோகேட் பண்ணுவாங்க. இதில் கொடுக்குற மெயில் ஐடி ஃபோன் நம்பருக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெயில் ஐடி ஃபோன் நம்பர் லைவில் வச்சுருக்குது யூஸ் பண்ணுறதா பார்த்து கொடுங்க. மெயில் தான் மோஸ்ட்லி அனுப்புவாங்க. ஸோ அதை வந்து மெயிலில் வரதை நீங்கள் ரிசீவ் பண்ணி அதன் மூலமாக உங்களோட இன்டர்வியூவை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். எக்ஸாம் வந்து உங்களுக்கு 85% உண்டான மார்க் எடுப்பாங்க. அதே மாதிரி டேரெக்டாக இன்டர்வியூவில் வந்து 15% மொத்தமாக 100% உண்டான மார்க்கில் வந்து நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து பேஸ் பண்ணி உங்களுக்கு போஸ்டிங் அலோகேட் பண்ணுவாங்க. தெரிவு செய்யப்படும் முறை அது வந்து இப்போ தரவரிசை பட்டியல் ரெடி பண்ணுவோன்னு டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவ்வளோ தான். இதுதான் உங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், கோஆப்ரேட்டிவ் ஜாப்க்கு உண்டான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து நீங்கள் எப்படி ஆன்லைனில் இதுக்கு அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் எப்படி ஸ்கேன் பண்ணி எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற முழு தகவலை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் இது மாதிரியான வேலைவாய்ப்பு தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம ட்ரஸ்டட் பிளேஸில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் கவர்மெண்ட் ஜாப் யாரெல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு தேடிக்கிட்டு இருக்கிறாங்களோ ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி சம்மந்தமாக கோர்ஸ் முடித்தவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியாதவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதுக்குண்டான அஃபிஷியல் கான்டாக்ட் நம்பர் நம்ம ஏற்கனவே சொன்னால் தான் அதே மாதிரி அஃபிஷியல் மெயில் ஐடியும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு உங்களோட தகவலை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது வேணும்னா அந்த வெப்சைட்டில் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்குண்டான டீட்டெயில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களே ஏற்கனவே ஒரு டெமோ கொடுத்துருக்குறாங்க. பிடிஎஃப் பவர் பாயிண்டில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பவர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்தெந்த ஸ்டேஜில் என்ன மாதிரி கேட்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் அந்த வெப்சைட்லேயே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்லேயும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.